ஸோ ஈகோ ராமன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் மாமா வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் மாமா. சில படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கவே மாட்டார், பட் டேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்றதுக்காக அவங்க கூப்பிட்டாங்கிறதுக்காக ப்ரொமோஷன் பண்ணுவார். இன்றைக்கி அவரோட படம், அவர் த்ரூ அவுட்டாக ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக ப்ரொமோஷனுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பத்திரிகையாளராக நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். கண்டிப்பாக கொண்டு போவீங்கன்னு தெரியும். ஸோ அவரோட உழைப்பு அது நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ ஈகராமன் படத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அது எங்களோட படம், நாளிலேருந்து அது உங்களோட படம் தான். ஸோ நீங்கள் பார்த்து அதை வந்து நல்ல விஷயம் பண்ணணும். கண்டிப்பா அப்பா இந்த படம் பத்தி நிறைய சொன்னது என்னன்னா, அவரோட ஜானர்ல இருந்து டிஃப்ரெண்டா நான் பண்ணியிருக்கேன்டா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் என்னை வந்து திட்டினாலும் கடைசியாக ரொம்ப பிடிக்கும். கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கண்டிப்பாக என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க. கடைசி ஹாஃப் அன் ஹவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, என்ன சொல்ல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு பிடித்த படம் நாளையிலேருந்து மாமா சொன்ன மாதிரி உங்கள் படம். அப்பா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தாருன்னா மாமா சொன்ன மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இன்னும் இதை வந்து இன்னும் பயங்கர ரீச் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவருக்கு பதிலாக நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஸோ அப்பா எப்பயுமே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் தான் நிறைய நம்புவார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே நம்பிக்கையோட அதே நிறைய விஷயத்தோட தான் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் நிற்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் பொறுப்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை கொண்டு போய் ரொம்ப நல்ல விதமாக மக்கள்கிட்ட சேர்க்கணும். நல்ல படம் கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே விட்டு போகக்கூடாது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக அப்பா லவ் யூ. இந்த இடத்துல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் எப்பயுமே நின்று அவர் பின்னாடி நாங்கள் கைப்பிடிச்சிட்டு வருவோம். பட் இன்னைக்கு அவருடைய பொறுப்புகள் நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோன்றப்போ அவரை நான் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ டைரக்டர் அண்ட் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ. வழக்கமான பாணியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எந்தெந்த சீன்லாம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எப்படி? எனக்கு வந்து ஃபுல் படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வரும், அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணில் தண்ணி, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்பாவை நான் வந்து ஒரு மாதிரி காமெடியாக ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டேன். பட் இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருந்து கடைசியில் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் டச்சாக கொடுத்துருப்பாரு. பட் அப்பா இருந்திருந்தப்போ கூட இந்த படம் வந்து எனக்கு இவ்வளோ டச்சாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் அவர் லாங் ஷூட் போனதுக்கப்புறம் இந்த படம் நான் பார்க்கும்போது இது அவருக்குனே எடுத்த படம், ட்ரிபியூட் படம் மாதிரி எங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் எல்லாமே பார்க்கும்போது, பைக்கில் போகும்போது விளையாடும் போதெல்லாம் எனக்கு என்னோட நினைவுகள் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். வேற ஏதாவது வர வேண்டியிருக்கு மேடம்? நடிச்ச படம் ஏதாவது? இன்னும் ஒரு 3-4 படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கு. அது எல்லாமே வந்து இதே மாதிரி ஸ்மால் பட்ஜெட்டில் தான் அப்பா பண்ணியிருந்தாரு. ஏன்னா அப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எத்தனையோ பெரிய பட்ஜெட் படம் பண்ணலாம், அதுக்கு வந்து ப்ரமோஷன் தானாக போய்க்கும். ஆனால் நம்மளை நம்பி வர பசங்க, வளர்ற பசங்களுக்கு நம்ம தான் அடுத்து வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி அப்பா பண்ணது வந்து ஒரு 5 படம் வந்து ஸ்மால் பட்ஜெட், ஒரு படம் வந்து பிக் பட்ஜெட்டில் பண்ணியிருந்தாங்க. பெருசுன்னு வரும். ஆனால் எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். இந்த படத்தில் பார்த்த கேரக்டர் வந்து நாங்கள் ஃபேமிலியில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ஈகோவான பர்சன் அவர் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஓ, இவர் இப்படிலாம் பண்ணுவாரா மாமாக்குள்ளே இவ்வளோ விஷயம்லாம் இருக்குமா? அது அந்த குட்டி பையனை கூட்டு போயிட்டு ஒரு காட்டில் விட்டு வருவார். அது லைஃப்பில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நிறையா தடவை நான் வந்து எங்கள் காரில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஸ்கூல் பசங்க நாங்கள் ஏற்றி கொண்டு போய் ட்ராப்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்பெல்லாம் பண்ணவங்க இன்றைக்கி அதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவரோட இன்னொரு முகத்தை நம்ம அதில் பார்ப்போம். அவர் அழுது, ஆனால் அவருடைய நிஜ முகம் கிடையாது, நிழல் முகம் தான். நாங்கள் அவர் அழுது பார்த்தது கிடையாது, இல்லை அழுது பார்த்தோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. வேறு யார் இருக்காங்க சார்? மியூசிக் அவரு சார் வெங்கட் கேமராமேன் ப்ரொடியூசர் அவரே அவர் சார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். நமக்கு அது வேறு சரியா? இன்னும் கொஞ்சம் கிட்ட ஆகும் வேண்டாம், நீங்கள் அந்த அப்படி வந்து பார்த்து போங்க. இப்படி வந்து இந்த சைடு சார் கிட்ட. ஓகே ரெடி சார். சொன்ன மேட்ரு ஓகே. கொஞ்சம் அப்படி வந்துட்டா. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் டிவி நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்ம புதுசாக வரக்கூடிய கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 5 ஷோ வந்து கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் வந்து எங்கள் படக்குழுவின் சார்பாக எங்கள் நன்றி தமிழக முதல்வருக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ராமன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி, அன்பு இந்த 2 விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வலியுறுத்தி இந்த படம் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் இது ஒரு நான்-லீனியர் கட்ஸ் மூலமாக ஒரு புதிய ஒரு ஸ்கில் ப்ளே யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளர் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். மேலும் இந்த படம் வந்து ரோபோ சங்கர் நடிக்கும்போது சார் வந்து ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ள வந்து கதை கேட்டதுலேருந்தே வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் எப்படியாவது இதை வந்து உங்களுக்கு வேறு லெவலில் நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த படம் வந்து நான் வந்து கமல் சார் ஃபேன். ஏன் நான் கமல் சார் ஃபேன்னு நான் இதை வந்து கண்டிப்பாக நான் நிரூபிக்கணும். நான் இந்த படத்தை வந்து ஆண்டவர்ஸ் கூட தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாகவே இது ட்ராவல் பண்ணார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த கலைஞர்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு யதார்த்தமாகவும் சிபியிலேருந்து மற்றபடி கவிதா ரமேஷ் மேடம், கீர்த்தனா ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா இயல்பாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. புது டீம்னு இல்லாமல் எல்லாமே நல்லா சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. நீங்கள் சாருக்கு போட்டுக்காக ஏதாவது ஐடியா இருக்கா சார்? சாரோட ஆசையை தான் சார். காரோட கடைசி ஆசை வந்து இந்த படத்தை வந்து ஆண்டவர் மூலமாக பார்க்கணும்னு நினச்சேன். கூட தான் பார்க்கணும்னு நினச்சேன். அது அப்படி இல்லாத இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது? இல்லை சார், இன்னொரு மேடம் மூலமாக தான் ட்ரை பண்ணேன். மேடம் இதே இடத்துல வச்சு இந்த படத்தை பற்றி ரோபோ சார் பேசியிருக்காரு. சரி. அவர் எப்படி இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சீங்க? அவர் காமெடி வேற ஒரு ஆமாம் டோன்ல பண்ணிட்டு சார். இந்த கதை எழுதும்போதே இது ஒரு காமெடியன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அது அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு இது கொடுக்கல, காட்சிட்டே கிடைக்கல. பட் சார் தான் டக்குன்னு வாங்க கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கதையும் கூட ஒரு 2 சீன் 3 சீன் தான் கேட்டார். இப்போ படத்துக்கு வந்து கூட அவர் பெருசாக உள்ளுக்குள்ள ஒரு 2 நாள் ஒரு இதாக தான் இருந்தார். 3ஆவது நாள் நான் கிளைமேக்ஸ் எடுத்துட்டேன். எடுத்தோடனே அவர் அப்போவே அழுதுட்டார் சார். அழுது அந்த சீன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் வந்து 4வது நிமிஷத்தில் விடணும், இது 4.5 நிமிஷத்தில் இதில் விடணும் அப்படிங்கிறது பர்டிகுலராக வந்து பக்காவாக அது லிசனிங் போடல, எதுவும் போடல. ஒன்று பண்ணார். ஆண்டவர் சாங் கேட்டார். யாரோ நீ நான் யாரோ அப்படிங்கிறது மெய்யலனில் வரக்கூடிய ஆண்டவர் பாடின சாங் கேட்டு அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பார், நிறுத்தவே மாட்டார். நாங்கள் 4 ஏங்கிளில் கேமரா வந்து ஒரு ஷூட் பண்ணோம் சார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளே வந்து கூடவே நீங்கள் செட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் அந்தளவுக்கு ஊக்கப்படுத்தி ரொம்ப நல்லா எங்களை சப்போர்ட் பண்ணார். டப்பிங்லேயும் சரி எல்லா இதுலேயுமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு சார். எந்த சீன் ரொம்ப இன்வால்வாக இருக்கு சார்? அது பர்டிகுலர் அந்த கிளைமேக்ஸ் சீனு ஒவ்வொரு சீனுமே அவர் பார்த்தீங்கன்னா பல பரிணாமங்களை காட்டியிருப்பார். அந்த மாதிரி ஒரு வில்லத்தனம் காட்டுறது, நாய் அடிக்க போல சீனு, பைக்லேருந்து விழுந்து அந்த பைக்குக்காக அவர் வருந்தக்கூடிய சீனு அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு சீனுமே ஒரு அந்த சிபி கூட வரக்கூடிய அந்த அந்த மாணவன் காப்பாற்றக்கூடிய சீனு எல்லாமே ரொம்ப விரும்பி அவர் திரும்ப நிறையா டேக்கு வேணும்னு கேட்டு அவரா நான் ஓகே சொன்னால் கூட அவர் விட மாட்டார். இன்னொன்று போலாம் சார்ந்து நல்லா பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ. ஈகோ ராமன் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து என்னை நம்பி கொடுத்த கணேஷருக்கு வந்து தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் காலேஜ் முடிச்சு வரும்போது கணேஷர் கால் பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு டீச்சராக இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் ஆஃப் பண்ணுறது வந்து நான் அவரை பார்த்து வியந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து நாட் வெரி ஈஸின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து டீசர், ட்ரெய்லர் அண்ட் அதுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நான் பண்ணேன் அண்ட் சாங்ஸ் நான் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து மியூசிக் சைடு வந்து என் கூட ட்ராவல் பண்ணது வந்து ஜேம்ஸ், ஜெஃப்ரி, ரித்திகா, அப்புறம் ஸ்ரீஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரிதாஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாப்புல. வி கம்பைன்ட் அண்ட் த ஸ்கோர். சச் அ வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். எனக்கு முக்கியமாக ரோபோ சங்கர் சார் பற்றி சொல்லணும். சச் அ வண்டர்ஃபுல் பர்சன், ரொம்ப பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து ஒரு நாள் தனியாக இருக்கும் போது நடிச்சு காமிச்சார். நான் வந்து இந்த கண்லேருந்து தண்ணி இப்போ விடுறேன், இந்த கண்லேருந்து தண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிசைஸாக இப்போ இங்கே நிற்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக நடித்து காமிச்சிட்டு இருந்தார். எனக்கு அவரை பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நான் நேரில் பார்க்குறேன். நான் சும்மா ரேண்டமாக ஊரில் சுற்றிட்டு இருப்பேன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பாட்டு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக பழகிட்டு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம் வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் நிஜமாகவே வந்து ரோபோ சங்கர் சாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தார் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. இந்த ப்ராஜெக்ட் முடியணும், இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரோபோ சங்கர் சார் நம்ம கூட தான் இருக்கார். ஸோ ஐ திங்க் யூ வாட்ச் திஸ் ஃபிலிம் வித் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஈகோ ராமன் 29 மே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஒரு முக்கியமான படம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்க உலகத்தில் வந்து பழி வாங்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குறாங்க,
அப்படின்றது வந்து ஒரு பெரிய படலமாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இயக்குனர் கணேசன் நாச்சிமுத்து சார் சொல்லியிருந்தாங்க. அதாவது படிப்பு மட்டும்தான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருந்தார். ஸோ ஈகோ அப்படின்றது எதுவுமே இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு பதிவு இந்த படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அது தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க படமாக நிச்சயமாக இந்த படம் இருக்கும், எந்த மாற்றம் இல்லை. எப்போவுமே சொல்கிறது தான், சின்ன திரைப்படங்கள் வந்து திரையரங்குகளில் கொண்டு போய் சேர்க்கறதும் அந்த படத்தை மக்கள் பார்க்குறதும் ரொம்ப ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த வகையில் வந்து இந்த படம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகாமல் உங்களால் கொண்டாடப்படணும் அப்படின்றது தான். எப்போவுமே பத்திரிகையாளர்களுடைய ஒரு ரிவ்யூன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து ஈகோ ராமனுடைய பத்திரிகையாளர்களுடைய காட்சியில் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து சமூகத்துக்கு தொடர்ச்சியாக வரும்போது நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உருவாகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். மே 29 அன்னைக்கு திரையரங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணோம் ஈகோ ராம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் லதா சிவா. நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் சாருக்கு ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. மறைந்த ரோபோ சங்கர் சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ரொம்ப டைலாக்ஸ் ரொம்ப இது இல்லாமல், எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக என்ன தேவையோ, படத்துக்கு என்ன தேவையோ அந்த கருத்துக்கள் மட்டுமே நிறைஞ்சு, ரோபோ சங்கர் சார் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. உண்மையாக அவரை நிஜமாக சொல்லணுன்னா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எங்கள் டீம் எல்லாருமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நடித்ததே எங்களுக்கு தெரியலை. அவ்வளோ ஜாலியாக செட்டில் இருந்துட்டு, சீரியஸ்லி மனசு ரொம்ப 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 வருத்தத்தோடு நான் அதை சொல்கிறேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதர். அவரை மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எனிவே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரியே மீடியா நண்பர்கள், அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி படமாக அமைய மக்கள் எல்லாருக்கிட்டையும் எங்கள் டீம் எல்லார் சார்பும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழக முதல்வருக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஃபர்தராக வரப்போகிற எல்லா புதுப்படங்களுக்கும் 5 ஸ்க்ரீன் கொடுத்தது உண்மையாகவே சந்தோஷமான விஷயம். 5 ஷோ கொடுக்குறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னா, நாங்கள் எல்லாமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத பசங்க. எங்களோட பேக்ரவுண்டு ஒன்று தான், வாட்ஸ்அப் பேக்ரவுண்டு மட்டும்தான். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் அது சின்ன கருவெடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவுட்புட் கொடுத்துருக்க கணேசன் நாச்சிமுத்து சாருக்கு நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு செய்ய வேண்டியதுன்னா நான் செஞ்சுட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் செஞ்சு கூட நிற்பேன்னு நான் சொல்ல வரேன். கூட நிற்பதுன்னா சும்மா வார்த்தையால் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பேஷனை நோக்கி வந்துருக்கோம். அந்த பேஷன் வந்து எங்களுக்கு ஓவர் டோஸாக இருக்குது. இருந்தனால தான் இப்போ ஏற்பட்ட அவுட்புட்டு வந்திருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அடுத்தது லாஸ்ட்டு 3 டேஸாக நட்சத்திரன் ரொம்ப பாப்புலராக வைரல் ஆக்கிட்டு இருக்காப்புல. அதான் தாத்தாவோட பாசம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப 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 தெரியும். அதை காட்டி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டுருக்காப்புல. அடுத்து நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். சிபி சார்னால் வர முடியல. அவர் நெய்வேலி ஷூட்டிங்கில் கண்டினியூட்டி டேட்ஸ் இருக்கிறனால அவரால் வர முடியல. தவிர அவரால் வரணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் தென் சப்பானி பாய்ஸ் முரளி இன்றைக்கி பீக்கில் வந்துட்டுருக்காப்புல. இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயும் நல்ல ஒரு கண்டென்ட்டு, சமூகத்துக்கு தேவையான கண்டென்ட்டு கொடுத்துட்டு அவர் நல்லபடியாக வந்துட்டுருக்காரு. அவரும் புது படத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆன கால் ஷீட் கொடுத்தனால நமக்கு இங்கே வர முடியாத சுச்சுவேஷன் அவருக்கு. அண்ட் தென் கவிதா ரமேஷ் மேடம், அவங்க வந்து கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெஸ் மீடியா நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. அந்த மேடமுக்கு ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு கீர்த்தனா மேடம் வந்து வந்தது கேரளாவாக இருக்கலாம், அவங்களோட மாடர்ன் கேர்ளாக இருந்திருக்கலாம். பட் இந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா அவங்க நேச்சுரலாக எங்கள் ஏரியா பகுதி பொண்ணாகவே வாழ்ந்துருப்பாங்க. அண்ட் தென் மேடமுக்கோட நல்ல ஒரு பொசிஷனாக கரெக்டாக அது கிடைச்ச கேரக்டரை நல்லா யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனல் ரோபோ சங்கர் சார், அவரோட எல்லா கலைஞனுக்கும் ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தாகம் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா அவர் நல்ல ஒரு கேரக்டர் கரெக்டாக அமைஞ்சு அந்த படம் ஹிட் ஆகி அது வரும். சார் இல்லாத நேரத்தில் அந்த
படம் வந்தது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கமல் சார்கிட்ட போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டார். இன்னும் பல கலைஞர்களுக்கு போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்ட படம் இந்த படம். ஏன்னா அவர் மாறுபட்ட நடிப்பை வெளிக்கொண்டு வந்ததில் இந்த படம் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சது. உண்மையாக சந்தோஷமான விஷயம். அந்த நம்ம ஃபேமிலிக்கு இந்த படம் எங்களுக்கு சமர்ப்பணம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் எங்கள் உத்தரா ப்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கு செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செல்வா சார் வந்து இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொன்னார், அது மாதிரி நல்ல படம் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்னோடனே ஷோ பண்ணாங்க. நானும் சாரும் ஷோ பார்த்தோம். உண்மையிலே வந்து ஒரு திரைக்கதையாகவும் படைப்பாகவுமே வந்து ஒரு நல்ல கதையான ஒரு படம் இது. இதில் நான் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய கணேஷ் சார் டேரக்டருக்கு. எனக்கு நான் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தேன். பட் ஆனால் என்னை வந்துட்டு இந்த இடத்துல நிற்க வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி பேச வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது எனக்கு. அண்டு படம் நல்லபடியாக அமைச்சிருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்டு ரோபோ சங்கர் சாருக்கு வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த முகங்கள் தாண்டி ஒரு பெரிய ஹிட்டாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர் சாருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலியோட பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாத்துக்குமே நன்றி. இந்த வேர்ட்ஸை வந்து இங்கே பதிவு பண்ண கொடுத்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டேரக்டர் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான்லாம் சும்மா ஏதோ விஸ்காம் படிச்சுட்டு சும்மா அங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோன்னே கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்தாடா ஏடி ஒர்க் பண்ணு, நல்லா பண்ணு, கொடுக்குற ஃப்ரீடம் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாரு. மீன்ஸ் ஒர்க் ஃப்ரீடம் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாரு. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரேமண்ட் ராட்ரிக்ஸ் மியூசிக் வந்து அது நான் மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் ஸ்பாட்டிஃபைல எல்லாமே இருக்கும். ஈகோ ராமன் ஆல்பம் சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செகண்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ சார் ஷூட் அப்போ ரோபோ சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்பேன் நான் வந்து, சார் எப்படி சார் இந்த ஒர்க் பண்ணீங்க, இந்த எமோஷன் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அது உள்வாங்கி பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். அவர்கிட்ட இருந்து குட்டி குட்டி திங்ஸ் எடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் கேட்கலான்னு நினைக்கும் போது சார் இப்போ இல்லை. அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் வந்து May 29 ரிலீஸ் ஆகுது. படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் கூட ஒர்க் பண்ண ஏடி சுபேர், சூர்யா, அப்புறம் சுபேர், சூர்யா, வேறு யாரா, சுபேர், விஜய் பிரசன்னா, ஜான், அப்புறம் நிறைய பேர், கமாலி ப்ரோ, அப்புறம் வந்து கமாலி ப்ரோ, கோபி, இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் வந்து May 29 வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தணும்னா நீங்கள் வந்து தேட்டரில் வந்து ஒரு டீம் ஷோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. பத்திரிகை நண்பருக்கு முதல்கண் வணக்கம். ஈகோ ராமன் இந்த படத்தை பற்றி ரோபோ சார் ரொம்ப பெருமை சொல்லியிருப்பார். எங்கே போனாலும் எந்த பேட்டியில் இருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கு அப்படின்னு எல்லா பேட்டியிலும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 பேட்டியில் மலேசியா போகும்போது கூட சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட கதையை உருவாக்கின கணேசன் சார் எங்களை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இந்த படத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு வந்து எங்களுடைய தொழில்நுட்ப கழகம் சார்பாகவும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஈகோ ராமன் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அது வந்து கணேஷ் நாச்சிமுத்து சார் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் நடித்த எல்லா கலைஞர்களும் ரொம்ப நல்லபடியாக ரொம்ப உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்கிறாரு. இதை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை, பொறுப்புன்னு நான்